2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராஜா, கனிமொழி உள்ளிட்டோரின் வாக்குமூலத்தை பதிவு செய்யும் பணி மே 5ஆம் தேதி துவங்கும் என்று டெல்லி நீதிமன்றம் அறிவித்துள்ளது. 1,78,000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு விசாரணை டெல்லி பாட்டியாலா நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிபிஐ நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா, கருணாநிதியின் மகள் கனிமொழி, கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமார் மற்றும் தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகள், தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் முக்கிய அதிகாரிகள் என 14 பேர் மற்றும் 3 நிறுவனங்கள் என மொத்தம் 17 பேர் இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் திங்களன்று குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்காக நீதிமன்றம் கூடியது. அப்போது குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் கேட்பதற்காக 1718 கேள்விகளை நீதிமன்றம் தயாரித்திருப்பதை சுட்டிக்காட்டிய ராஜாவின் வக்கீல் ரமேஷ் குப்தா, கேள்விகளுக்கு பதிலளிக்க தங்களை தயார்படுத்திக் கொள்ள அவகாசம் தேவைப்படுவதாகவும், எனவே வாக்குமூலம் பதிவு செய்வதை மே 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். ஸ்வான் டெலிகாம் அதிபர் சாகித் உஸ்மான் பால்வா உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்கள் ராஜா வாக்குமூலத்தை பதிவு செய்த பிறகு தாங்கள் கேள்விகளுக்கு பதிலளிப்பதாக தெரிவித்தனர். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி OP சைனி வாக்குமூலம் பதிவு செய்யும் பணி மே 5ஆம் தேதி துவங்கும் என்று அறிவித்தார். வாக்குமூலம் அளிப்பது துவங்கிய பிறகு இடையில் கால அவகாசம் அளிக்கப்படாது என்றும் நீதிபதி சைனி கூறினார். மார்ச் 3ஆம் தேதியே குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்களின் வாக்குமூலம் பதிவு செய்யும் பணிகள் துவங்குவதாக இருந்தது. அடுத்தடுத்து ஒத்தி வைக்கப்பட்டு இப்போது மே 5ஆம் தேதி துவங்கும் என்று பாட்டியாலா சிபிஐ நீதிமன்றம் அறிவித்துள்ளது.